கௌதம முனிவரானவர் அவருடைய யாகத்தின் முடிவிலே குழந்தை அழைத்து, ஏ பெண்ணே, இதனால் பரிந்தும் எனக்கு பணிவிடை வேலை செய்தவர்கள் லாபத்தை பெற்றதே கிடையாது, சாபத்தை மட்டுமே பெற்றிருக்கிறார்கள். நீ சின்னஞ்சிறு குழந்தையாக இருந்த போதிலும் எனக்கு அதிக பயபக்தியோடு பணிவிடை புரிந்தாய். உனக்கு யாது வரம் வேண்டும் கேள் என்றார். அப்பொழுது குழந்தையாக இருந்த குந்தியானவள், சுவாமி, எனக்கு என்ன வர வேண்டும் என்று தங்களுக்கு தெரியாதா அப்படின்னு அடிபணிந்து கூறினார். அதன் குறிப்பை அறிந்து குழந்தையை அழைத்து 5 மந்திரத்தை உச்சரித்து விட்டு பிறகு சென்று விட்டார் துர்வாசர். சில காலங்கள் உருண்டோடியது. ஒரு நாள் குந்தியானவள் ஆற்றங்கரைக்கு ஜலம் எடுத்து வருகின்ற நேரத்திலே தூர்வாசர் கொடுத்த மந்திரத்தை மெய்யா பொய்யா என்று ஒரு மந்திரத்தை உச்சரித்தார். அப்படின்னு உச்சரித்தார். உச்சரித்த உடனே அது சூரிய மந்திரமாகும். உச்சரித்த உடனே கதிரவன் ஓடி வந்து மந்திரத்தை உச்சரித்த உடனே சூரிய பகவானானவர் தன்னுடைய கிரகங்களை மாற்றிக்கொண்டு மறைத்துக்கொண்டு பிராமண வடிவம் தாங்கி ஆற்றங்கரைக்கு வந்தார். வந்து, பெண்ணே, என்னை எதற்காக அழைத்தாய் என்று கேட்க, அப்போது குந்தியானவள், சுவாமி, உங்களை நான் அழைக்கவில்லை என்று கூறினாள் அப்படின்னு சொன்னான். அப்படி சொல்கின்ற வேளையில் நீ கோரிய மந்திரத்துக்குரிய தேவதை என்னை இங்கே அழைத்து வந்து விட்டது. வந்து விட்டேன், வெறுமென செல்ல மாட்டேன் என்று சொன்னார். சுவாமி, தங்களுக்கு தருவதற்கு என்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று கேட்கின்ற பொழுது சூரிய பகவானானவர், பெண்ணே, உன்னை சேர்ந்து நான் செல்வேன். அப்போது குழந்தையானவள், சுவாமி, என்ன இது? நானும் 7 வயது கன்னிமங்கையாக இருக்கிறேன், என்னை போய் சேர வேண்டும் என்று சொல்கிறீர்களே, இது நியாயமா சுவாமி? அப்படி என்று சொல்கின்ற வேளையிலே சூரிய பகவானானவர் தன்னுடைய மந்திர சக்தியால் 7 வயது கன்னிமங்கையாக இருந்த குந்தமாதேவியை பருவமங்கையாக்கினார். இருவரும் கூடினார்கள். ரிஷிபிண்டம் இரவதங்காது என்பதற்கேற்ப இந்த எல்லையாகி பூமியில் நான் பிறந்தேன்.